ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th கிளாஸ் பயிற்சி 1.1ல் 5வது சம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. கன கட்டமைப்பு முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பி ஈக்குவல் ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதணும்னா, பி ஈக்குவல் ஃபஸ்ட்டு அவங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிட்டு கணத்தோட சிம்பிள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எக்ஸு சச் தட் எக்ஸ் என்பது அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? எக்ஸ் என்பது போட்டுட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடைத்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு. சரிங்களா? அப்போ என்ன எழுதணும், எக்ஸ் என்பது ஒரு நாள் சர்வதேச போட்டி இல்லாட்டி ஒரு நாள் ஆட்டங்களில். சரிங்களா? சர்வதேச போட்டிகளில் பின்னாடி உங்களுக்கு புக்கில் சர்வதேச போட்டிகளில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சர்வதேச போட்டிகளில் எனது இரட்டை சதமடித்த வீரர்கள்னு கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம வீரர்னு மாற்றி எழுதணும். சரிங்களா? அவ்வளோதான். அவங்க பன்மையில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒருமையில் எழுதணும். சரிங்களா? அதுதான். அடுத்து செகண்ட் இது பாருங்கள். செகண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க, சி ஈக்குவல் 1/2, 2/3, 3/4. சரிங்களா? இதை எப்படி எழுதணும், சி ஈக்குவல் அதே மாதிரியே போட்டுட்டு சி கொடுத்துருக்க லெட்டர் எழுதிட்டு எக்ஸு சச் தட் எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு மேலே இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது, 1 2 3 4 5 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? மேலே இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான், N 1லேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போ என்னது, அதை காமனான ஒரு லெட்டரில் எழுதணும், ஒரு எழுத்தில். அப்போது அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து கீழே இருக்கிறது பாருங்கள், மேலே இருக்கிறத விட 1 கூடுதலாக இருக்குது. அப்படி தானே? மேலே இருக்க நம்பரை விட 1 கூட்டியிருக்காங்க. 1 + 1 2 வரும், 2 + 1 என்னது வரும், 3 வரும். அதே மாதிரி இங்கே மேலே இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்படி தானே? அப்போ n + 1. சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா என்னது, இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்லேருந்து. கேபிட்டல் எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து. 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி தானே? இப்போ பாருங்கள், இந்த இதில் இயல் எண்களில் 1 இதில் பிரதிட்டோம்னா என்ன வரும், எக்ஸுக்கு எண்ணுக்கு பதிலாக 1/1 + 1 2ன்னு வரும். அதே மாதிரி 2வை பிரதிட்டிங்கன்னா என்ன வரும், 2/2 + 1 2/2 + 1 3ன்னு வரும். அப்படி இந்த நம்பர் ஃபுல்லாக அப்படி வந்துடும். சரிங்களா? அதனால தான் இந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இந்த இது அவ்வளோதான். அடுத்து மூணாவது இது பாருங்கள், டி ஈக்குவல் ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. அதே மாதிரியே என்ன எழுதிக்கிறீங்க, டி ஈக்குவல் போட்டுட்டு எக்ஸ் சச் தட். சரிங்களா? எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ் சச் தட் எழுதிடணும். எழுதிட்டு அடுத்து எக்ஸ் என்பது ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதம் மட்டும் போடணும். சரிங்களா? தமிழ் மாதங்களில் இருக்கிறத தமிழ் மாதம் போட்டு அவ்வளோதான், நிறுத்திக்கணும். அவ்வளோதான். இந்த 3வது சம் ஓவர். 4வது சம் பாருங்கள், இ ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். சரிங்களா? இதை எப்படி எழுதணும், எக்ஸ் அதே மாதிரியே எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 9ஐ விட குறைவான ஒற்றை முழு எண். இங்கே எண்களின் கணம் கொடுத்துருக்காங்க, நம்ம முழு எண் மட்டும் போடணும். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ. 1.1ல் 6வது சம் பார்க்க போகிறோம். பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 5வது சம் என்னது, கன கட்டமைப்பு முறையில் எழுதுகன்னு கொடுத்துருந்தாங்க. அதை இந்த மாதிரி மாற்றி எழுதணும். இதை 5வது சம் எழுதணுமா, அதோட கொஸ்டின் மாதிரி நம்ம இதை மாற்றி எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சம் பி ஈக்குவல் ஜனவரி, ஜூன், ஜூலை. இது எல்லாமே என்னது, ஜே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற மந்த். அப்படி தானே? ஜேல தான் ஸ்டார்ட் ஆகும். ஜனவரிக்கு ஜே வரும், ஜூனுக்கும் ஜே வரும், ஜூலைக்கும் ஜே வரும். சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதணும், பி ஈக்குவல் ஜே. ஃபஸ்ட்டு ஜே என்ற
ஆங்கில எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம். சரிங்களா? ஆங்கில மாதங்களின் கணம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம்மில் எப்படி எழுதியிருப்போம், இங்கே எண்களின் கணம் இருக்கிறத எண்களின் கணம்னு இருக்கிறத எண் மட்டும் எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கே என்ன எழுதணும்னா மாதங்களின் கணம், அதை சேர்த்து எழுதணும், கணம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சம் பாருங்கள். Q = 7, 11, 13, 17, 19, 23, 29 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் என்ன எண்? பகா எண். அப்படி தானே? பகா எண்ணா என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது தான் பகா எண். அதாவது ஒன்றாவது இதில் வரும். இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1வது இதில் வாய்ப்பாடில் வரும், 7வது வாய்ப்பாடில் வரும். அவ்வளோதான். வேறு எந்த வாய்ப்பாடுலையுமே 7 வராது. அப்படிங்கும்போது இது பகா எண். சரிங்களா? இப்போ இதில் எப்படி இருக்குது இந்த பகா எண்கள் 5க்கும் 31க்கும் இடையில இருக்குது. அப்படி தானே? இது ஃபுல்லாகவே 5க்கு மேலேயும் 31க்கு கீழே, இது 2க்கு இடையில இருக்கிறதுனால இதை எப்படி எழுதுவோம்னா Q = 5 மற்றும் 31க்கு இடைப்பட்ட பகா எண்கள் தானே. அப்போ பகா எண்களின் கணம். சரிங்களா? பகா எண்களின் கணம். அடுத்தது மூணாவது பாருங்க. R = X such that X belongs to capital N கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எண்ணா என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே? இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 அப்படி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இயல் எண்கள். அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தேன் 5, 5ஐ விட எக்ஸ் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அப்போ இதை வச்சு அந்த சென்டென்ஸை எழுதணும். அப்போ R = போட்டுட்டு என்னது? 5ஐ விட குறைவான. அப்படி தானே? 5ஐ விட குறைவான இது என்ன எண்? இயல் எண்கள். அப்படி தானே? எண். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா இயல் எண்கள். இயல் எண்களின் கணம் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சே நம்ம எழுதிடலாம். அடுத்து S = X such that X ஓர் ஆங்கில மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு எப்படி எழுதணும்? S = ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். அது மட்டும் எழுதுனா போதும். ஆங்கில மெய் எழுத்துக்களின் கணம். சரிங்களா? ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் நான் இந்த வீடியோ போடுறேன். கணிதம் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே ரெகுலராக வீடியோஸ் வரும். 9th ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமான கொஸ்டினும் சொல்கிறோம்.